நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. அன்னை மரியாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை அவரோடு இணைந்து துதிக்கிற ஒரு சிறப்பான நாளில் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து ஒரு செய்தியை நமக்கும் கொடுக்கிறார். பாவிகளை மீட்கவே கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார் என்று. இதோ பாவிகளாயிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை உணர்த்தும் இந்த வார்த்தையின் வரிகளை நாம் இதயத்தில் தாங்கி, பாவிகளாயிருந்த நம்மை பரிசுத்தர்களாக உயர்த்திய, பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை வழிகாட்டிய இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி கூறி அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. இன்று திருப்பாடல் 113 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. இந்த வார்த்தைகளை நாம் பாடி துதிக்கிற போது அவர் என்றென்றும் வாழ்த்த பெறுகிற அடையாளமாக மட்டுமில்லாமல் அவரை வாழ்த்துகிற, அவரை புகழ்ந்து பாடுகிற பிள்ளைகளுக்கு ஆவியின் வல்லமையை தந்து அவர்களை நிறைவாக்குகிறார். இந்த காலை பொழுதில் உங்களை தூய ஆவியால் நிரப்பும் தூயவரின் பாதச்சுவடுகளில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடி துதிப்போம். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. அன்பு பிள்ளைகளே, விண்ணிலிருந்து நமக்கு அருளப்பட்ட அந்த ஆண்டவரின் பெயர் இயேசு என்கிற பெயர். அந்த பெயராலே தான் கடவுள் இந்த உலகத்தை மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையான நாமத்தை உச்சரித்து அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் என்கிற ஒரு வார்த்தை நம்மை சிந்திக்கவும்
இதை உணர்ந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறது. எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே வானங்களுக்கு மேலாக உயர்ந்து நிற்கிற இறைவன், வானத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிறவர். இவரை நம்பிய பிள்ளைகளாக நாம் அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகிறவரே, இன்று உமது திருமுன் நாங்கள் ஏழைகளாக ஒன்றுமில்லாதவர்களாக விழுந்து கிடக்கிறோம். உமது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தூசியிலிருந்து தூக்கி விடுகிற எங்கள் ஆண்டவர், நீரே அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றவர், இதோ குப்பை போன்ற நிலையில் ஒன்றுமில்லாதவர்களாக இழந்து போன நிலையில் கிடக்கிற பிள்ளைகளை கை தூக்கி விடுவீராக. உம்முடைய இரக்கம் இதை செய்வதற்காக நன்றி கூறி உமது திருமுன் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.